இன்னைக்கு அல்ஜிப்ராவில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் தான் x பவர் 4 மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஃபைண்ட் த ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை let us take p of x is equal to x power 4 minus 1. Okay, and g of x is equal to x cube minus 11x squared plus x minus 11. and இதை எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து டிவிஷன் அல்காரிதத்தில் பண்ண போகிறோம். அப்போ ஹையர் டிகிரி வந்து இதுதான், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1, அதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன் இங்கே வந்துடும், எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் கியூப் அடித்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த எக்ஸை மேலே போட்டோம், எக்ஸால் அதை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 11x கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x. இதை லெஸ் பண்ணோம்னா எக்ஸ் பவர் அடியாயிரும், மிச்சம் வந்து மைனஸ் 11. இதில் இருந்து குறைக்கிறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 11x கியூபு minus x squared minus into minus plus 11x minus 1. அடுத்து 11x cube, இங்கே வந்து x cube அடித்தோம்னா 11, இப்போ ப்ளஸ் 11. ஓகே, அதனால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11x cube minus 121 x squared plus 11x minus 121. இதை லெஸ் பண்ணுங்கள், இது அடியாயிரும். எக்ஸ் ஸ்கொயரில் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 121x ஸ்கொயர்டு, இப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 120x ஸ்கொயர்டு 11x அடியாயிரும் மைனஸ் வரும்போது. இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு மைனஸ் 1, அப்போ ப்ளஸ் 120 காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அடுத்து வந்து டிவைட் பை த ரிமைண்டர், நியூ ரிமைண்டர். Divide by the new remainder leave constant. ஒன் டுவெண்ட்டியை விட்டுட்டு இந்த ரிமைண்டர் எடுத்து இது பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஜிஎஃப்எக்ஸ் அது இது எக்ஸ் கியூபு மைனஸ் 11x ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இதை வந்து நியூ ரிமைண்டர்னால் டிவைட் பண்ண போகிறோம். இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ இந்த டைம் ரெண்டு எடுத்துக்கோங்க, எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர்டு தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இங்கே எக்ஸை போடுங்க, இங்கே எக்ஸ் வரும். அதனால் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸு, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸு. இதை லெஸ் பண்ணும்போது இது அடியாயிரும், மைனஸ் 11x ஸ்கொயர்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் அடியாயிரும், மைனஸ் 11. இப்போ பலவடிக்கு இந்த டைம் எடுங்க, மைனஸ் 11x ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு, இது அடியாச்சுன்னா மைனஸ் 11. இப்போ மேலே வந்து மைனஸ் 11 மற்றும் மல்டிப்ளை பண்ணோம்னா minus 11x squared minus 11 is equal to 0. அப்போ the GCD is
x squared plus 1. That is the answer. Okay.